அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவமணிகளே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே நபிகளாரை நேசிப்பதின் இலக்கணம் என்கின்ற தலைப்பிலே ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை நேசிப்பதை பற்றி எது போன்ற இலக்கணங்களை நம்மவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நமது சமுதாயத்திலே எந்த நிலைமை அது சம்பந்தமாக இருக்கிறது என்பதை மேலோட்டமான முறையிலே நினைவூட்டுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இறை தூதரை நேசிப்பதின் இலக்கணத்தை முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் எந்த முறையில் நேசத்தை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லையோ, எந்த முறையில் நேசத்தை வெளிப்படுத்துவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடுமையான முறையிலே கண்டித்தார்களோ, அந்த முறைகளிலெல்லாம் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியோட நம்ம என்ன செய்யறோம், பரவலாக பார்த்து வருகிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றியே பலவிதமான எச்சரிக்கைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மனித சமுதாயத்தினர்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு, நான் இறை தூதர் என்று நீங்க நம்புறீங்க, அது வரவேற்கப்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதற்கு என்று எல்லை இருக்கிறது. இந்த எல்லைக்கு உட்பட்ட நிலையில் நீங்கள் என்னை மதிக்க வேண்டும், இந்த எல்லைக்கு உட்படாத நிலையில் மதிக்க கூடாது. இப்படியெல்லாம் வரம்புகள் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த நபி மொழி, எல்லா துத்துரூனி கமா அத்ராத்தின் நசாரா ஈசபுன் மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாரை அந்த சமுதாயத்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ, அந்த மாதிரி நீங்க நம்மளை புகழக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி மனித சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கக்கூடிய எச்சரிக்கை. ஈசா நபியை புகழலாம், ஏன்னா புகழ்வதற்குரிய பல அம்சங்களை என்ன செய்யறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயே சொல்லத்தானே செய்யறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலவிதமான அற்புதங்களை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம புகழலாம். அதே மாதிரி அவர் தொட்டில் குழந்தையே என்ன செஞ்சிருக்கிறாரு, குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லத்தானே செய்யறான். இப்படியெல்லாம் என்ன செய்யலாம்னா ஈசா நபியை புகழலாம். அதே மாதிரி மரணிக்காமல் இன்று வரை வானளவுல உயிரோடு இருக்கக்கூடிய ஆள் யாரு, ஈசா நபி தானே. கியாமத்து நாள் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய நபி யாரு,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தானே. இதெல்லாம் அவருடைய புகழ் தான் இது. ஆனா மனுஷன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அந்த புகழை வச்சுக்கிட்டு இவன் ஒரு புது புகழை என்ன செய்வானா உண்டாக்குவான். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணாங்க. இத்தனை புகழ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா நபிக்கு கொடுத்திருந்தோம், இதையெல்லாம் சொல்லி புகழாம அவன் என்ன சொல்லி புகழ்னா, இப்னுல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய மகனாக ஈசா நபி இருக்கிறாருன்னு. தொட்டில் குழந்தையில அவர் பேசினாருன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால இவர் என்னுடைய மகன் அல்லாஹ் சொல்லல. பலவிதமான அற்புதங்களை இவர் செய்து காட்டினார்னு அல்லாஹ் சொல்றான். அதனால இவர் என்னுடைய மகன் அல்லாஹ் சொல்லல. சொல்லியிருக்கிறானா? அப்படி கியாமத்து நாள் நெருக்கத்தில் அவர் வருவாருன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால இவர் என்னுடைய மகன் அல்லாஹ் சொன்னானா? என்னன்னா மனிதனுடைய தன்மை அது. இவனா ஒப்பிட்டு பார்ப்பான், இன்னென்ன தகுதியெல்லாம் இருக்குது, அப்ப இவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கணும். இவர் தான் தந்தை இல்லாம பிறந்தாருல்ல. மற்ற எல்லா நபிமார்களும் தந்தையோட தானே பிறந்தாங்க. அப்ப வேற யாருக்கு இந்த அந்தஸ்து கிடையாது இல்ல. அதனால இவர் அல்லாஹ்வுடைய மகன் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தாருங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அதனால இவர் என்னுடைய மகன் அல்லாஹ் சொல்றானா? சொல்லல. அவங்க அப்படிதான் வரம்பு மீறி புகழ்ந்தாங்க. அந்த சமுதாயத்தவர்கள் ஈசா நபியை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லாத விதத்துல புகழ்ந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, என்ன புகழவே கூடாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு போட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்டளை. லா துத்ரூனி கமா அத்ராத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார அந்த சமுதாயத்தவர்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி நீங்க நம்மள புகழாதீங்க. காரணம் என்ன? இன்னமா அபுது, நானே அல்லாஹ்வுக்கு அடிமையா தான் இருக்கிறேன். கூலு இன்னி அபுதுல்லா, என்ன நீங்க புகழ்றதா இருந்தா நீ எப்படி சொல்லி புகழலாம்னா, நான் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லி புகழு, அதுல எனக்கு அந்தஸ்து இருக்குங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புகழ்ந்தா அவங்க பெருமைப்படுறாங்கன்னு கேட்டா, இவர் அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கிறாருன்னு சொல்றது இருக்குது பாத்தீங்களா, அதுல நபிகள் நாயகத்துக்கு பெருமை இருக்கான். ஒரு ரசூலுஹு, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க, அது எனக்கு பெருமை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த பட்டத்தை உலகத்துல யாருக்கும் கொடுக்க முடியாது இல்ல. அப்படியெல்லாம் பட்டம் கொடுக்கவா செய்வாங்க இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு? அப்போ உங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பை நீங்க சொல்லி என்ன நீங்க பாராட்டுவதாக இருந்தால் எப்படி பாராட்டலாம்? நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன்னு சொல்லி பாராட்டுங்க, நான் பெருமைப்படுறேன். இதுல கூட பாத்தீங்கன்னா முதல்ல அவர்களுடைய பெருமையா என்ன சொல்றாங்கன்னா, நான் அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கிறேங்கிறத சொல்றாங்க. தூதருங்கிற வார்த்தை கூட ரெண்டாவது சொல்றாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க? நான் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். அதனால நீங்க நம்மள இந்த ரெண்டு ரூட்ல நீங்க போலுங்க. ஒண்ணு என்ன அல்லாஹ்வுடைய அடிமைன்னு போலுங்க, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய திருத்தூதர்னு போலுங்க. சொன்னாங்களா இல்லையா? அவர்கள் தங்களை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட என்ன செய்யல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில சொல்லல. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹுனைன் போர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துல என்ன செய்யறாங்க, எதிரிகளுக்கு மத்தியில வர்றாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கவிதை படிக்கிறாங்க. என்ன கவிதை? அனன் நபியுல் ஆகதி வ அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் இறைவனுடைய நபியாக இருக்கிறேன் என்பதில் சந்தேகம் இல்லை, நான் அப்துல் முத்தலிப்பினுடைய மகனாக இருக்கிறேன் என்பதிலும் சந்தேகம் இல்லை. சந்தேகமே உங்களுக்கு வேணாம். நான் அப்துல் முத்தலிப்பினுடைய மகன்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்லைல. அதே மாதிரிதான் நான் நபிங்கிறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரிக்கு மத்தியில அவர்கள் சொல்றதா இருந்தா எதெல்லாம் சொல்லி இருக்கலாம். நீங்க யாருமே வானலோகத்துக்கு போகல, நான் போனல மேராஜுக்கு, அதனால நீங்க என்ன நம்புங்கன்னு சொல்லி இருக்கலாம்ல. அப்படி சொல்லல. அதே மாதிரி 7 யானைகளுடைய பலம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால என்ன நம்புங்கன்னு சொல்லலாம்ல. சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நடந்தா நிழலே விழுகாது எனக்கு, அப்படிப்பட்ட ஒரு தகுதி எல்லாம் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி தகுதி இருக்குதா? நீங்க நடந்தா நிழலே விழுகும் இல்ல, நான் நடந்தா தான் நிழலே விழுகாது இல்ல. இதெல்லாம் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் தானே. அதே மாதிரி என்னுடைய முடிக்குன்னு சொல்லி தனி சிறப்பு இருக்கிறது. அந்த முடியை தூக்கி நீங்க தண்ணியில முக்கி அந்த தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னாவே பறக்கத்து வந்துடும்.
இன்னைக்கு அப்படிதான் சிறப்புகளை சொல்றாங்கிற பேர்ல இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கே பள்ளிவாசல் கட்டி வச்சுதான் இருக்கிறாங்க. அப்ப அதை கொண்டு போய் ஒரு பாத்திரத்தினுடைய தண்ணியில முக்கினா அது பறக்கத்து வருங்கிறான். அந்த தண்ணியை கொண்டு போய் அவன் வீட்டுல உள்ள கேன்ல ஊத்தனா அது பறக்கத்தா இருங்கிறான். இதுக்கு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட என்ன செய்யறாங்க, ஒரு கதையை கட்டி, அதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட என்ன செய்வாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிட்ட நோயாளிகள் எல்லாம் வருவாங்க, சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வருவாங்களாம். வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் ஏற்பட்டு போச்சு சொன்னவன்னா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்களாம், ரசூலுல்லாஹ்வுடைய முடியை கொண்டு வந்து அந்த தண்ணியில முக்கி எடுத்து இதை குடின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து உங்களுக்கு டானிக் மாதிரி இருக்கும், உங்களுடைய நோய் குணமாகும். இப்படி ஒரு கதை. இதுக்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை, ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு கதை இது. அப்ப இது மாதிரியான சம்பவங்களை சொல்லி இன்னைக்கு புகழ்றாங்கல்ல, நீ என்னது பொய்ய சொல்லி புகழ்றதுலயே என்னதுக்கு நீ உன்னுடைய நேரத்தை கழிச்சிட்டு இருக்கிற சொல்லு. அவன்கிட்ட சுத்தம் இல்லை, சுத்தம் இல்லாதவன் நான் சுத்தம் சுத்தம் சொல்லி புருடா விட்டுட்டு என்ன செய்யலாம், என் தலைவர் மாதிரி சுத்தமானவனை காட்ட முடியுமா என்ன கேட்கலாம். இல்லாத புகழ நான் சொல்லலாம். நீங்க யாரை இறை தூதர்னு ஏற்றிருக்கிறீங்களோ அவருக்கு இல்லாத புகழ் என்ன, அவருடைய வீரத்தை பேசு புகழ், அவருடைய எளிமையை பேசு புகழ், அவருடைய நற்குணத்தை பேசு புகழ், அவருடைய கொடல் வள்ளல் தன்மையை பேசு புகழ், அவர் சொன்ன சட்டத்தை பேசு புகழ். இதெல்லாம் தானே புகழ். அப்ப அவர்களை சொல்லி புகழ்வதற்கு ஆயிரம் விஷயங்கள் என்ன இருக்குது, நடைமுறையில ஆதாரபூர்வமாக இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்றோங்கிற பேர்ல தேவையில்லாத காரியத்துல தானே ஈடுபடுறாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது புகழக்கூடிய முறையை நம்ம தப்புன்னு சொல்றோமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல இவர்களுக்கு நேசம் கிடையாது, பாசம் கிடையாது நம்ம சொல்றோமா? அப்படி யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, கண்ணியம் இருக்கத்தான் செய்கிறார். அது தௌஹீத்வாதியா இருந்தாலும் சரிதான், ஒரு சுன்னத்து ஜமாத்தா இருந்தாலும் சரிதான், முஸ்லிம் சமுதாயத்துல எந்த குரூப்பை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், அவருக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மேல என்ன இருக்குது, பிரியம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை சொல்லி காட்டினாங்களா இல்லையா? எந்த அளவுக்கு சொல்றாங்க, மின் அஷத்து உம்மதி ஹுப்பன் லீ நாசுன் யகூனு பாதி. ரசூலா சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன நேசிக்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உருவாகாங்க, அவர்கள் என்னை நேசிப்பார்கள். யவது அஹதுஹும் லவ் யூதி அஹ்லுஹு வ மாலுஹு பியரானி. அவங்களுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணியாவது என்ன பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு அவன் என்ன செய்வாங்க, என்ன நேசிப்பாங்க. என்ன எந்த அளவுக்கு நேசிப்பாங்கன்னு கேட்டா, அவனுடைய தாயை விட அவன் நேசிப்பான், அவனுடைய தம்பியை விட அவன் நேசிப்பான், அவனுடைய தகப்பனாரை விட நேசிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா, அவனுடைய பொருளாதாரத்தை விட நேசிப்பான். யார சொன்னாங்க? சஹாபாக்களை சொல்லல, நம்மளதான் சொன்னாங்க. இன்றைக்கு வந்து இறை தூதர் மேல பிரியமா இருக்கிறாங்களே இந்த முஸ்லிம் சமுதாயத்தை தான் சொன்னாங்க. அவங்க என்ன பார்த்தே இருக்க மாட்டாங்க. சொல்ல போனா உலகத்துல பார்க்காத ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய ஆளே நம்ம தானே, அதிகமான அளவிற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாடி இருந்தா நம்ம நேசிக்கவே ஆரம்பிக்கிறோம். பாக்குறோமா இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் உருவாகுனாங்கல்ல, ஒரு கூட்டம்னா முஸ்லிம் சமுதாயத்துல ஒரு சாரார்னு இல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை தான் சொன்னாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல இவர்களுக்கு பாசம் இல்ல, நேசம் இல்லைன்னு சொல்லி கொச்சையெல்லாம் படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாசத்தை நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்கிறதா விவகாரம். என்ன, ரசூல்லா மேல பாசம் இருக்குது, அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதை எப்படி, அந்த விதத்துல நீங்க வெளிப்படுத்துறீங்களா? அதை உரசி பார்க்கணுமா இல்லையா? இன்றைக்கு எந்தெந்த முறையில உரசி பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்ச முறையில இதெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சா தானே. இந்த மாசத்துல ஃபுல்லா மூலவர் ஓதத்தானே செஞ்சாங்க. எந்த நம்பிக்கையில ஓதுறாங்க? ரசூல்லா மேல உண்டான பாசத்துல தான் ஓதுறாங்க, சந்தேகம் எல்லாம் கிடையாது. அதே நேரம் இந்த மௌலூதுங்கிறது குர்ஆன்லயா இருக்குது? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியிலயா இருக்குது மௌலூதுங்க? அப்படியும் இல்லைங்கிறது கதை இல்லையில. குர்ஆன் உங்க கையிலேயே இருக்கத்தானே செய்யுது. குர்ஆன் அமெரிக்கால போய் அந்த பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கன்னா உங்களுக்கு சிரமம். உங்களோட குர்ஆன் இருக்குதானே செய்யுது.
நீ தானே வீட்டுல அலமாரியில 2 குரான் வச்சிருக்கிறீங்களா? நீ உன்னுடைய அந்த கையில இருக்கக்கூடிய மொபைல்லே சாப்ட்வேர் இருக்குல்ல, திருமறை குரான் இருக்கத்தானே செய்த 6666 வசனமும் நீ தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற. அந்த 6666 வசனத்துல ஏதாவது ஒரே ஒரு இடத்துலயாவது சுபஹான மௌலிது இப்படி ஒரு வாசகம் இருக்கு. அதுல அது கூடுமா கூடாதாங்கிறது இல்ல, சுபஹான மௌலிதுன்னு இந்த ஒத்த வார்த்தைங்க. ஏன்னா அந்த வார்த்தை இருந்தா அது கூடுன்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வாதிக்கலாம். இந்த வார்த்தை இருந்தா அதை கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வாதிக்கலாம். நான் சொல்றது என்னன்னா இந்த வார்த்தையே இல்லையேங்கிற. திருமறை குரான்ல சுபஹான மௌலிதுங்கிற அந்த வார்த்தை இருக்குதா? தலைகீழ நின்று தண்ணி ஓடிச்சாலும் இருக்காது இல்ல. புகாரில 7000 ஹதீஸுக்கு மேல இருக்குல்ல, ஏதாவது ஒரு இடத்துல இந்த வாசகம் இருக்கா? சுபஹான மௌலிதுங்கிற வாசகம் இருக்கா? இல்ல. இல்லாத ஒண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்குறீங்க. அது ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன அந்த வீம்பு என்ன? நீங்க அதை ஓதுறதுனால இப்ப எங்களுக்கு நஷ்டம் ஏதாவது 1000 ரூபாய் போகுது? நீங்க ஓதுறதுனால எங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடும், நீங்க ஓதுறதுனால எங்களுடைய வியாபாரம் கெட்டு போயின்னு அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையில. ஏன் அது நாங்க படிக்க தெரிஞ்ச அரபு மொழியில தானே அது இருக்குது. அது நபிகள் நாயகத்தை மதிக்கிற முறை இல்லைங்கிற, வேற ஒண்ணும் இல்லை. அந்த முறை சரியான ஒரு முறையாக இருக்குமே ஆனால் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய திருத்தூதரை சொல்லிதான் இருப்பாங்க. பெருசா வேணாம், இதை படிக்கணும், இது சுன்னத்து, இதை படிச்சா நன்மை கிடைக்கும் அப்படி ஜும்மா மேடையில நின்றுகிட்டு இமாம் பேசுறாரு. இந்த 12 நாளும் ஓதி இருக்கிறார். யாரு? இமாம் ஓதி இருக்கிறார். அவரை கூப்பிடுங்க. இது யார் எழுதுனா சொல்லு, இது யார் எழுதுனாங்க? சாதாரண இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒரு தொழுகு புஸ்தகம், அதை எடுத்து பாத்தீங்கன்னா அப்துல் காதர் எழுதினார்னு போட்டிருக்குமே இல்லையா? தொழுகு புஸ்தகமா இருந்தாலும் சரி, ஜக்காத்து புஸ்தகமா இருந்தாலும் சரி, எழுதியவர் யாருன்னு போட்டிருக்குமே இல்லையா? நீங்க இவ்வளவு வருஷமா படிக்கிறீங்க, முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்க, அது யாரு எழுதுனது? யாரு? அதுவே தெரியாது. உங்களுக்கு யார் எழுதுனாங்கிறதே தெரியாதுங்க. யார் எழுதினார் என்றே தெரியாதுங்கிறத நம்ம சொல்லல. அது மௌலவியினுடைய முதல் பக்கத்திலேயே அப்படிதான் எழுதி வச்சிருக்கு. முதல் பக்கத்திலேயே அந்த அட்டையை ஓபன் பண்ணுவீங்கல்ல, ஓபன் பண்ண உடனே அதுல என்ன எழுதி வச்சிருக்குன்னு கேட்டா, கீழே ஹுஜ்ஜத்தில் இஸ்லாம், அதாவது இந்த மௌலூத எழுதினது கஸாலி இமாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மௌலூதை எழுதியது முஹம்மதனில் மதனி என்றும் சொல்லப்படுகிறது. முதல் பக்கத்தில் இருக்கு. நான் சொல்றேன், இப்ப கூட போய் நீங்க பாக்க, உங்க வீட்டுல மௌலூத் இருக்குதான் செய்து, அந்த புத்தகம் இருக்குதா இல்ல, போய் முதல் பக்கத்தை விரிங்க. மேல அவ்வளவுமா கலக்கல்லான்னு ஒரு வசனம் போட்டிருப்பாங்க, கீழே நான் சொன்னது இருக்கு. என்ன இருக்கும்? இது கஸாலி இமாம் எழுதினாராங்கிறது எங்களுக்கு தெரியாது, முஹம்மது மதனி எழுதினாராங்கிறது எங்களுக்கு தெரியாது, இப்படி போட்டிருக்காரு. யாரு எழுதுனதுன்னு தெரியாத ஒண்ணுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. செலவாத்துல கிடைக்காத நன்மை உங்களுக்கு கிடைச்சிட போகுதா? அல் பஹீலு மன் துகித்த இந்தஹு வலம் யுஸல்லி அலைய, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? என் பெயர் சொல்லப்பட்டு யார் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவனை விட படு கஞ்சம் ஒருத்தர் கிடையாதுன்னு நாங்க ரசூலுல்லாஹ். நீ ஒரு தடவை செலவாத்த படி, 10 தடவை அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு நன்மை தருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இந்த வெள்ளிக்கிழமையில அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்கத்தானே சொன்னாங்க. இதை நீங்களும் ஏத்துதானே இருக்கிறீங்க. நீங்க ஏத்திருக்கக்கூடிய செய்தியைத்தானே நாங்க சொல்றோம். நாங்க சொன்னா நம்மள வழிகேடன்னு சொல்லி பட்டம் கொடுக்குறீங்க. யாரு எழுதினார் என்றே தெரியாத ஒன்ன தூக்கி வச்சுக்கிட்டே சுன்னத்துங்கிறீங்க. மாத்துங்க இத, இது தேவையில்லைங்க. இது பெருசா வேணாம். இப்ப அரபு வார்த்தை இருக்குல்ல, மூசாங்கிறது அரபு வார்த்தையே இல்லையா? ஈசாங்கிறது அரபு வார்த்தை. ஒருத்தவங்க மூசா 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 மூசான்னு படிச்சுக்கிட்டே இருக்காங்க, வைங்களா, திக்ர் பண்றான். நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? சொல்லுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இப்ராஹிம் 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 இப்ராஹிம்னு படிக்கலாம், நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்குமா? சொல்லுங்க. நன்மை கிடைக்காது. அதே நேரம் இப்ப ஜும்மாவில் இமாம் போதுறாரு இல்ல, ஆலா சூரா படிக்கிறாருல்ல, அதுல சுஹுஃபி இப்ராஹிம் மூசான்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அதை படிச்சோம்னா நன்மை கிடைக்கும். அதுலயும் மூசாங்கிற வார்த்தை இருக்குது. சுஹுஃபி இப்ராஹிம மூசா இப்படி எல்லாம் இருக்குல்ல. அப்ப மூசாங்கிற வார்த்தை அதுல இருக்குது, ஈசாங்கிற வார்த்தை அதுல இருக்குது, ஃபிரௌனுங்கிற வார்த்தை கூட குர்ஆன்ல இருக்குது. ஃபிரௌன்ல எத்தனை எழுத்து இருக்குது? ஃபிரௌன்ல 5 எழுத்து இருக்குது. ஃபிரௌன்னா ஃபா ரா ஐன் வாவ் நூன் 5 எழுத்து இருக்கா இல்லையா? ஃபிரௌனுங்கிற வார்த்தையை நம்ம படிக்கும் போது 50 நன்மை கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபிரௌன் 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 படிக்கிறேன், சும்மா படிச்சுக்கிட்டு ஃபிரௌன் ஃபிரௌன், நன்மை கிடைக்குமா எனக்கு?
கிடைக்காது நீயே சொல்ற. உன்னுடைய பகுத்தறிவே என்ன சொல்லுது? சும்மா உட்காந்துக்கிட்டு பிறவன் சொன்னா கிடைக்காதுன்னு அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். அதே நேரம் குரானை படிக்கக்கூடிய நேரத்துல அதுல பிறவனுங்கிற வார்த்தை இருக்கிறது. குரானை படிக்கிற நேரத்துல அதுல இப்ராஹிம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. குரானை படிக்கக்கூடிய நேரத்துல அதுல நூகுங்கிற வார்த்தை இருக்கிறது. குரானை படிக்கிற தோரணையில நீங்க இதையெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க. குரானை படிக்காத எண்ணத்துல சும்மா உட்காந்துக்கிட்டு மூசா ஈசான்னு திக்கு மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மை கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. அப்ப குரானுடைய ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நம்ம சொல்றோமே, அது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிக்காவது இருக்கா? புகாரில் இருக்கு இல்லைங்க, கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற வார்த்தை புகாரில இருக்கா இல்லையா? இப்ப புகாரிய ஒருத்தன் எடுத்து படிச்சான்னா அதை படிச்சு அந்த கருத்தை புரியலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு நன்மை கிடைக்கும். அதுக்கு நன்மை கிடைக்குமே தவிர அந்த ஹதீஸ்ல உள்ள வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, எழுத்து, அந்த எழுத்துக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே இல்லையா, சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாப். இந்த ஃபாத்திஹா சூரா இருக்குது, அது இந்த குர்ஆனுடைய தாயாக இருக்குதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுல ஃபாத்திஹான்னு ஒரு வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? ஃபாத்திஹானா பா அலிஃப் தா ஹா தே வருதா இல்லையா? அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை நம்மளுக்கு கிடைக்குமா? குர்ஆனை படிச்சாதான் கிடைக்கும். நபிகள் நாயகத்தினுடைய சொல்ல படிச்சா கூட அந்த சொல்லுக்கு நன்மை இல்லை. சொல்லுக்கு நன்மை கிடையாதுங்க. அந்த கருத்தை நம்ம உள்வாங்குறோம் பாத்தீங்களா, அதுக்குதான் நன்மை இருக்கிறது. சாதாரணமா புரியுதா இல்லையா? இந்த மூலதுங்கிறது யாரு எழுதுனது? எவனோ எழுதுனதை போட்டு நன்மை வரும்னு சொல்லி இந்த முஸ்லிம் சமுதாயத்தை மூலச்செலவு பண்ணி வச்சிருக்கிறிய, உன்னுடைய உள்ளத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன மதிப்பு இருக்கிறது? மூலத படிச்சா நன்மை, நான் சொல்றேன் நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ படிச்சாவே நன்மை இல்ல. ஹதீஸ்னா கருத்தை படிக்கிற நன்மை இருக்குது, எழுத்த படிக்கிற நன்மை இல்ல. அப்படிங்கும் போது இதை படிச்சு அஸ்ஸலாமு அலைக்கு ஸைனல் அன்பியான்னு படிக்கும் போது எப்படி அது நன்மை கிடைக்கும்? படிக்கிறது காரணம் என்ன? படிக்கிறதுக்கு காரணம் நல்ல நோக்கம் தான். அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம புகழணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க படிக்கிறாங்களே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டினாங்களா? இதைத்தான மதிப்புங்கிற பேர்ல இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. பெருசா வேணா இன்னைக்கு மீலாது விழா கொண்டாடுறாங்களா இல்லையா? இந்த மீலாது விழாவை நாம ஏன் கூடாதுங்கிற, நபிகள் நாயகத்தை மதிக்க கூடாதுங்கிறனாலயா? நபிகள் நாயகத்தை கௌரவப்படுத்த கூடாதுங்கிறனால நம்ம மீலாது விழாவை கூடாதுன்னு நம்ம சொல்றோமா? அது ஏன் நபிகள் நாயகத்துக்கு மட்டும் என்ன மீலாது விழா? இப்ராஹிம் நபிக்கு ஏன் மீலாது விழா கொண்டாடல? நீ சொல்லு. நாங்க யாருக்குமே நாங்க கொண்டாடல, ஏன்னா இல்லைங்கிறோம். நீ நபிகள் நாயகத்துக்கு மட்டும் கொண்டாடுற. நான் கேட்கிறேன், ஏன் இப்ராஹிம் நபி கொண்டாடுற? நபிகள் நாயகத்துக்குரிய சிறப்பே எதனால? அவங்க இப்ராஹிம் நபியை பின்பற்றனாலதான். இத்தபி மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபான் தான் அல்லாஹ் சொல்றான். நபியே நீ இப்ராஹிம் நபியை நீ பின்பற்றுன்னு அல்லாஹ் உத்தரவு போடுறான். அப்ப இவருக்கு ஆசானு இப்ராஹிம் நபிங்க. இவரு காப்பி அடிச்சதை யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபியை காப்பி அடிச்சுதான் இந்த மொத்த கொள்கையை சொல்லி இருக்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள். அவருக்கு மீலாது விழா கொண்டாடுறீங்க, ஏன் இப்ராஹிம் நபிக்கு கொண்டாடல? பதில சொல்லு. ஏன் ஈசா நபிக்கு கொண்டாடல? பதில சொல்லு. ஏன் மூசா நபிக்கு கொண்டாடல? பதில சொல்லு. அதுக்கு உன்னுடைய பதில் என்னவோ அதே பதில் தான் இதுக்கும். இதுக்குன்னு தனி பதில் எல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு நீ ஏன் கொண்டாடல, என்ன காரணம் நீ சொல்லுவ? அதே காரணத்தை நபிகள் நாயகம் சரி இதானுங்க. அப்ப என்னன்னா இதெல்லாம் என்ன திசை திருப்புறாரு. நாம ஒரு விஷயத்த இன்னென்ன காரணங்களை எல்லாம் விளக்கி சொல்லி இதனால இதை படிங்க, இதனால இதை படிக்காதீங்கன்னு விளக்கி நம்ம சொல்றோம். விளக்கத்தை எல்லாம் விட்டுட்டு நபிகள் நாயகத்தை போடக்கூடாதுங்கிறீங்களா? நபிகள் நாயகத்துக்கு மதிப்பு கிடையாதுங்கிறீங்களா? நபிகள் நாயகமும் இவரும் ஒண்ணுங்கிறீங்களா? எந்த முறையில சொன்னா மக்களுக்கு கோபம் வருமோ அந்த முறையில செய்யறது, மக்களுக்கு மத்தியில அதிருப்தியை உண்டாக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல இது யாருடைய கலாச்சாரம்? ஐரோப்பான்னு ஒரு நாடு, ஐரோப்பா இருக்கு பாத்தீங்களா? அந்த ஐரோப்பாவுல 1347 இருந்து 1894 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 547 வருடங்கள். இப்ப நம்ம ஒரு நோயை சந்திச்சோம் பாத்தீங்களா, வைரஸ். இதே மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 547 வருஷம் அந்த ஒரு கொடூரமான கிருமி ஐரோப்பாவில் பரவுச்சு. கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் என்ன செஞ்சாங்க? அதுல மரணமானார்கள். குழந்தையெல்லாம் மூத்தா போனாங்க. பிறந்த குழந்தையெல்லாம் என்ன செஞ்சாங்க? சகஜமாக மூத்தா போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த பிறந்த குழந்தையும் 1-2 பேர் உயிரோடு இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுடைய கணக்குல ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 370 நாளோ 380 நாளோ
எந்த குழந்தையாவது உயிரோடு இருக்குமே ஆனால் அதற்கு நன்றி பண்ணி என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பிறந்த நாளை கொண்டாடினாங்க. யாரு? ஐரோப்பியர்கள் தான் இது உருவாக்குனாங்க. அவன் உருவாக்குனது காரணம் என்ன? இப்போ ஒரு கிருமி ஏற்பட்டு பாத்தீங்கன்னா, அது என்ன கிருமி பேர் என்னது? கொரோனா. இதே மாதிரி அன்னைக்கு ஏற்பட்டது. 574 வருஷம் அது தொடர்ந்தது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல பிறந்த குழந்தைகள்ல யாராவது ஒரு வருஷம் தாண்டி உயிரோடு இருப்பாங்க பாத்தீங்களா, அவர்களுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, கடவுளை நாடி அவங்க நன்றி செஞ்சு என்ன பண்ணாங்கன்னா பிறந்த நாளை அவன் தான் உண்டாக்குனான். கலாச்சாரமும் அவர்கள் உருவாக்குனது. அவர்கள் உருவாக்குனதுக்கு காரணம் இருக்குது. இது யார் உண்டாக்குனா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொன்னாங்களா? இது அறிவுபூர்வமே கிடையாதுங்க. அதாவது இந்த சாவர நாள் எவனுக்காவது தெரிஞ்சதுன்னா அவன் இந்த பிறந்த நாளை கொண்டாடுவானா? இன்னைக்கு தேதி என்ன? 9ஆம் தேதி. அப்ப 9/8/2025. அதே மாதிரி 9/8/2026 நம்மளுக்கு மரணம் வந்துடும் சொல்லி அல்லாஹ் அதை நம்மளுக்கு தெளிவுபடுத்தி இருந்தான்னு வைங்களேன், வர்ற வருஷம் எவனாவது பிறந்த நாள் கொண்டாடுவானாம? யாருமே கொண்டாட மாட்டாங்க. சாகக்கூடிய நாள் எதுங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரிஞ்சா யாருமே பிறந்த நாள் என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க. அறிவுக்கும் பொருத்தம் இல்லை. அது உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணி இப்படி இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் ரசூலுல்லாஹ் மதிக்கிறதுங்கிறது எப்படி ஆகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்கிறது? எப்படி மதிக்கிறதுன்னா அவர்கள் சொல்படி நம்ம நடக்கிறோம் பாத்தீங்களா, அப்படிதான் மதிக்கணும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லத்தானே செய்யறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஃபத்தபியூனி, என்னை நீங்க பின்பற்றுங்க. நேசத்தினுடைய இலக்கணம் இந்த ஒண்ணுதான், பெரிய இலக்கணம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்களா? அல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கே அடையாளம் என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றதான். இப்ப நீ என்ன சொல்ற, இவங்க தான் ரொம்ப சிறந்தாருன்னு சொல்ற. சரி பின்பற்றுன்னு சொன்னா மதுஹப பின்பற்று, மதுஹப பின்பற்று. மதுஹப விட்டு போட்டு நீ என்னதுக்கு போய் குர்ஆன் ஹதீஸ் சொல்ற? இப்ப சொல்லுங்க, யார் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறாள்? யாரு? ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறதா சொல்றீங்க, மறுபக்கம் என்ன சொல்றீங்கன்னா மதுஹப பின்பற்று. ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறதா சொல்றீங்க, மறுபக்கம் என்ன பண்றீங்கன்னா தர்காவை கட்டி அழுகிறீங்க. இந்த தர்காவை கட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத போது கற்பனை பண்ணி பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்காவது ஒரு கபருக்கு முன்னாடி நின்று கையேந்திருப்பாங்களா? ஏத்துக்குதா? அவனுடைய அறிவு ஏத்துக்குதா? ஏகத்துவத்தை போதனை செய்ய வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்தினார்கள் என்ற அந்த கற்பனை நமக்கு பசுமையா தெரியுதா? ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு கபருக்கிட்டையும் போய் நீங்க தான் அறிவு ஏத்துக்குதா? முதல்ல உனக்கு இதை சொல்றதுக்கு நபிகள் நாயகம் என்னதுக்கு என்ன? இதை சொல்றதுக்கு நபிகள் நாயகம் வந்தாங்களா? அதான் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தானே லாத்து உசாங்கிற பேர்ல. அப்ப இறை தூதரை மதிக்கிறதா இருந்தா பெருசா ஒண்ணு வேணாம், இறை தூதர் சொன்ன அடிப்படையில் நடக்கும். இந்த உணர்வை புரிந்து இது மாதிரியான விதத்துகளை விட்டு நீங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானா என்ற பிரார்த்தனை செய்து முதல்வரை நிறைவு செய்யும். அன்பினியவர்களே, நாம் ஒரு இபாதத்திலே ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு நற்கர்மத்திலே முயற்சியை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு யாராக இருப்பாங்கன்னா சஹாபாக்களா தான் இருப்பாங்க. அவங்க அதை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க அதே மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்துவோம். இது எல்லாருமே ஏத்துக்கிட்டது தானே. உதாரணம் இந்த மீலாது விழாவே எடுத்து, இது இன்னைக்கா இருக்கிறதுனால இதை சொல்றது. பழைய கதை தான், பழைய கதை போலையே, அந்த கதை இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான நினைவுபடுத்துவார். அப்ப இந்த மீலாது விழாவா இருந்தாலும் சரி, சுபஹான மௌலூதா இருந்தாலும் சரி, இது ஒரு சுன்னத்து மாதிரி என்ன செய்யறாங்க, வலியுறுத்துறாங்கல்ல. அது குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. சரி, வேற எதுல இருந்திருக்கணும்? மதுஹப்ல இருந்திருக்கணும் இல்ல? ஏன்னா மதுஹப்ல இருக்கிறதா நம்ம பின்பற்றணும். மதுஹபை பின்பற்றாத வழிகேடம் தானே. இந்த மாவட்டத்துல சாஃபி ஜமாத்து தான் அதிகமாக இருக்குது. சாஃபி இமாம் எழுதிய எந்த ஒரு புத்தகத்திலேயாவது சாஃபி மதுஹப்லயாவது மீலாது விழா கொண்டாடுங்கன்னு இருக்கா? சுபஹான மௌலூத் ஓதுங்கன்னு இருக்கா? சாஃபி இமாம் சொன்னாரா? சொல்லு. நீ சொல்றீல சாஃபி இமாம் மதிக்காதவன்னு. இப்ப நான் சொல்றேன், நீ மதிக்கல. ஏன்னா சாஃபி இமாம் இதை சொல்லல, ஹனபி இமாம் இதை சொல்லல, அவுசாஇ இமாம் இதை சொல்லல, சௌரி இமாம் இதை சொல்லல, மதுஹப் இமாம்கள்ல ஒரு ஆள் கூட இதை சொல்லல. மதுஹப தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்கிறதாக நீ மக்களுக்கு மத்தியில நடிக்கிறீல, நீ ஆதாரத்தை கொடு.
எந்த இமாம் இதை படிச்சார்? எந்த இமாம் இதை படிக்குமாறு புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார்? சொல்லணுமா இல்லையா? என்னன்னா எல்லாமே சாதாரணமா சிந்திச்சாவே தெரியுதுங்க. இதெல்லாம் சும்மா விடக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அந்த வீம்பு எத்தனை காலமா நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். அது எப்படி விடுறது? நீ சொல்லி என்னடா நான் கேட்கறது? நம்ம சொல்லி நீ கேளுன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய வேதத்துல இப்படி இல்ல, அதனால விட்டுருங்கிறதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அதனால நீங்க செய்யுங்கிறதான். அப்படித்தானே சஹாபாக்களும் பண்ணாங்க. சஹாபாக்கு அந்த அளவுக்கு தானே நேச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தடவை வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, யா ரசூலல்லாஹ் லஅன்த ஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. இந்த உலகத்துல என்ன தவிர அதிகமாக நான் உங்களை தான் நேசிக்கிறேங்கிறார். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மத்தியில் நின்றுகிட்டு என்ன சொல்றாங்க? உலகத்துல எனக்கு தாய் முக்கியம் இல்லை, உலகத்துல எனக்கு தந்தை முக்கியம் இல்லை, உலகத்துல எனக்கு பொருளாதாரம் முக்கியம் இல்லை, நான் நேசிக்கிறது உங்களை தான் நான் நேசிக்கிறேன். முதலிடம் எனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், என் உயிரை நான் நேசிக்கிறேன். யார் சொன்னா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? இதுக்கு ஒரு நேசம் இல்லை. இது இறை தூதரை நேசிக்கிறதா? நீ உன்னை விட என்ன நேசி? நீ உன் உயிரை நேசிக்கிற பாத்தியா? அதை விட நீ என்ன நேசிக்கணும்? அதுக்கு பேரு தான் ஈமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சொல்லுக்கு கட்டுப்படணும், நான் சொன்னதை கேட்கணும் சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நான் என்ன வந்து செபைப்படுத்திக்கிட்டேன், நான் இப்ப என்னை விட உங்களை நேசிக்கிறேன். வாயில சொல்லல, சில சந்தர்ப்பத்துல வந்து நிரூபிக்கக்கூடிய கட்டம் வரும். கட்டத்துல நிரூபிச்சார். என்ன நிரூபிச்சாரு? நபிகள் நாயகத்துக்கும் அவருடைய மனைவி இருக்கும் சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வந்தது. எந்த அளவுக்குன்னு ரசூலுல்லாஹ் ரொம்ப குடைச்சலா இருந்தார். அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களே சொல்றாங்க, ஏன் போட்டு என்னது தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனை, அவங்களை விவாகரத்து பண்ணிருங்களேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் இருக்காங்களா ஹப்சா, அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான். அப்ப இந்த ஹப்சா வந்து விவாகரத்து பண்ணிருங்களா அப்படின்னு சொல்லி ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, அது சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெத்த தாப்பன், இவங்க என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஊர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, என் மகளை விட்டுட்டு போனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படியே சொன்னாரு. இவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு ஹப்சாவோட வாழ்றது உங்களுக்கு சிறப்பா தெரியலன்னு சொன்னா என் மகளை விவாகரத்து பண்ணிருங்க. நான் பாத்தீங்களா சொல்ல எப்படி வந்து கரெக்டா சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது என்னை விட உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, என்னுடைய மகள் எனக்கு முக்கியம் இல்லை, இறை தூதர் தான் முக்கியம் அப்படிங்கிற கட்டத்துல போய் நடைமுறைப்படுத்தி காட்டினாருல்ல. இந்த மாதிரி ஈடுபாடுகள் அல்லாஹ்வுடைய திருத்தூதரை இவ்வளவு மதிங்கன்னு நம்ம சொல்றோம். இது ரசூலுல்லாஹ் மதிக்காத செயலா? இது ரசூலுல்லாஹ் அவமதிக்கிறதா? பகுத்தறிவாதிகளுக்கு கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்கும்ல, அவர்களுக்கு இது புரியும். சரி, நாம வந்து கரெக்டா தான் தகவலை சொல்றோம், இந்த முறையில போனாத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதே மாதிரி நடைமுறையில் என்ன செய்ய, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். சமுதாயத்தில் இது மாதிரியான கருத்துக்களை எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூதரை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக மாற்ற அனைவரும் முயற்சிப்போமாக என்ற வேண்டுதலோடு இந்த ஜும்மா உரையைத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.